தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் ஒரு தருணம் இருக்குதுங்க. அந்த தருணம் தான் சட்டசபை தேர்தல். அது வெறும் வாக்குப்பதிவு நாள் மட்டும் இல்லைங்க. ஒரு மாநிலத்தின் அரசியல் திசை, வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் வாழ்க்கையை பாதிக்கும் கொள்கைகள், அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி யார் கையில் இருக்க போகுது அப்படிங்கிற தீர்மானிக்கும் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழானே சொல்லலாம். ஸோ இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் குறித்து அரசியல் சூழ்நிலை வேகமாக சூடுபிடிச்சு வருது. ஸோ தற்போதைய தகவலின்படி இந்தியாவின் தேர்தல் அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர்தல் அட்டவணையை அறிவிக்க தயாராக இருக்கு. ஸோ அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் கணிப்புகளின்படி தமிழ்நாடு மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி இல்லைன்னா ஏப்ரல் மாதம் இறுதியில் வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் முடிவுகள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. 234 தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்தில் எந்த கட்சி 118 இடங்களை தாண்டுகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிற தீர்மானிக்கும் முக்கிய கணக்காக இருக்கு. கடந்த பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஆல்சோ ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வரும் அரசியல் மரபு இருக்கு நிலையில இந்த 2026 தேர்தல் அந்த அரசியல் சமநிலையை தொடருமா இல்லை புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா அப்படிங்கிற பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. அதனால தான் அரசியல் கட்சிகள், அரசியல் ஆய்வாளர்கள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவருமே இந்த தேர்தலை வெறும் தேர்தலாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக கவனித்து வராங்க. ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தமிழக அரசியல் உடைய வரலாறும், தமிழக தேர்தலுடைய வரலாறும் அண்ட் ஆல்சோ எப்போ தேர்தல் தேதி அறிவிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று தான் சட்டசபை தேர்தல். அந்த வரிசையில் இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் குறித்து அரசியல் சூழ்நிலை வேகமாக சூடுபிடிச்சு வருதுங்க. ஸோ இந்தியாவில் கூட்டாட்சி அமைப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது அரசியல் மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படை நடைமுறையாகும். ஸோ அந்த வகையில் இப்போ ஆட்சியில் இருக்கும் அரசு திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்தின் தலைமையிலான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து வராரு. இந்த அரசின் பதவிக்காலம் 2026 மே 10ஆம் தேதியுடன் முடிவடைது. ஸோ அதற்கு முன்னாடியே புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதனால தான் இந்திய தேர்தல் ஆணையமான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் அட்டவணையை அறிவிக்க தயாராக வருது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் எப்போ எலெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற 4 மாநிலங்களிலையும் சரி எப்போ எலெக்ஷன் அப்படிங்கிற தேதியை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தற்போதைய தகவலின்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னாலும் வரலாற்று தரவுகள் மற்றும் தேர்தல் ஆணைய நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தா 2026 ஏப்ரல் மாதம் மிட் ஆஃப் தி ஏப்ரல் இல்லை அப்படின்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி வாரம் தான் இதற்கான சரியான தேதியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கணிக்கிறேன். ஏன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு தேர்வும் சரி, நடந்து கொண்டிருக்கிற 12ஆம் வகுப்பு தேர்வும் சரி, அதோட தேர்வு முடிவுகள்லாம் இந்த ஏப்ரல் மிடில் எல்லாம் மே மாதத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தேர்தல் தேதி அதற்கு முன்பின் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் கருதுகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அது ஆல்சோ அதோட முடிவுகள் பார்த்திங்கன்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அறிவிக்கப்படலாம் அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க.
ஸோ அண்ட் ஆல்சோ இன்னும் சொல்லணும்னா சமீபத்திய செய்திகள் படி தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அறிவிக்க தயாராக இருக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வ தேர்தல் செயல்முறையின் தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு கருதுது. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. அதில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். ஸோ தமிழ்நாடு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 5.6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் ஆண்கள், பெண்கள் மற்றும் 3ஆம் பாலின வாக்காளர்கள் என பல்வேறு சமூக குழுக்கள் தேர்தலில் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாற்றை பார்த்தா 1952ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது. ஸோ ஆரம்ப காலத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. ஸோ ஆனால் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை முழுமையாக மாற்றியது அப்போது CN அண்ணாதுரை தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கட்சி வெற்றி பெற்று திராவிட அரசியல் ஆட்சியை நிறுவியது. ஸோ அதுக்கு பிறகுதான் மாநில அரசியல் பெரும்பாலும் திராவிட இயக்கத்தை மையமாக கொண்டு நகர்ந்து வருதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் MG ராமச்சந்திரன் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி மாநில அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக உருவானதுங்க. ஸோ கடந்த பல வருஷங்களாக இந்த 2 கட்சிகளே தமிழ்நாடு அரசியலை நிர்ணயித்து வருகிறாங்க. ஸோ உதாரணமாக 2011ஆம் தேர்தலில் AIADMK மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 2016 தேர்தலில் மீண்டும் அந்த கட்சியே ஆட்சியை தக்க வச்சது. ஆனால் 2021 தேர்தலில் 2021 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் போது DMK கூட்டணி 159க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 2026 தேர்தலில் இந்த அரசியல் சமநிலை தொடருமா அல்லது புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கூறுவது என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் 3 அல்லது 4 முனை போட்டி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கட்சிகளுக்கு கூடுதலாக புதிய அரசியல் சக்திகள் உருவாகி வருது. குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் அப்படின்ட்டு கூறப்படுறது. தேர்தல் அரசியலில் பல கேஸ் ஸ்டடிகள் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1967 தேர்தலில் சமூக மாற்ற அரசியலில் வெற்றியாக கருதப்பட்டது. 1977 தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான எழுச்சியை காட்டியது. 1991 தேர்தலில் தேசிய அரசியல் தாக்கத்தின் எடுத்துக்காட்டாக பார்க்கப்பட்டது. 2011 தேர்தலில் எதிர்ப்பு அலை எப்படி ஆட்சியை மாற்றுகிறது என்பதற்கான முக்கிய கேஸ் ஸ்டடியாக பார்க்கப்பட்டதுங்க. அதே மாதிரி தான் தேர்தல் புள்ளி விவரங்களை பார்த்தா தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் பொதுவாகவே 70% மேல் இருக்கும். 2021 தேர்தலில் சுமார் 72 வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது தமிழ்நாடு அரசியல் விழிப்புணர்வு அதிகம் கொண்ட மாநிலம் என்பதற்கான முக்கிய எடுத்துக்காட்டாக கருதப்படுது. தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகள் பல்வேறு தேர்தல் உத்திகளை பயன்படுத்துறாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா சமூக ஊடக பிரச்சாரம், தரவு பகுப்பாய்வு, பூத் லெவல் மேனேஜ்மெண்ட், கேஸ்ட் அர்த்தமெட்டிக், அலைன்ஸ் பாலிடிக்ஸ் போன்றவை முக்கிய பங்கு வகிக்குது. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் இளைஞர் வாக்காளர்கள், பெண்கள் வாக்காளர்கள், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற வாக்காளர்களின் மனநிலை முக்கியமான முடிவை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் சமூக நீதி போன்ற விஷயங்களுக்கும் தேர்தல் விவாதங்களில் முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தான் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வெறும் ஒரு தேர்தல் மட்டும் இல்லைங்க, அது மாநிலத்தில் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நிகழ்வாக பார்க்கப்படுது. ஸோ தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அந்த தருணத்தை தான் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் மிட் இல்லைன்னா ஏப்ரல் லாஸ்ட்ல நடைபெற்று மே மாதம் ஆரம்பத்தில் முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதால அந்த முடிவு தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான தருணங்களாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் இல்லைன்னா நாளை காலைக்குள்ள தேர்தல் தேதியும் தேர்தல் அட்டவணையும் வெளியிடப்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர்தல் ஆணையர் வந்து செய்தியாளர்களை சந்திக்க போறதாக நமக்கு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏப்ரல் லாஸ்ட் வீக் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ எது எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகரம் மைந்தன் சிவா.